வடசென்னையின் மையப்பகுதி வியாசர்பாடி விடியலின் மங்கலான வெளிச்சத்தில் உயிர் பெற்றுக் கொண்டிருந்தது. இன்னும் முழுமையாக பொழுது புலராத அந்த அதிகாலை 4:30 மணிக்கு மீன் வாடையும் அழுகிய காய்கறிகளின் நெடியும் டீக்கடையில் இருந்து தவழ்ந்து வரும் புகையின் கசப்பு வாடையும் கலந்து ஒரு தனித்துவமான காற்றை சுமந்து கொண்டிருந்தது. இங்கு ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கதை இருந்தது. ஒவ்வொரு சந்தும் ஒரு ரகசியத்தை புதைத்து வைத்திருந்தது. இந்த நகரத்தின் சலசலப்பிற்கு அடியில் ஒரு ஆழ்ந்த அமைதி உறங்குவது போல தோன்றினாலும் அது ஒரு அதிகாரத்தின் அமைதி என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் நிறைந்திருந்தன. சாலையின் ஒரு புறம் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட ஒரு பழைய குடோனுக்கு முன்னால் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் ஒழுங்குடன் அமைதியாக நின்றிருந்தது. அவர்களுக்கு மத்தியில் மற்றவர்களை விட 1 அடி உயரம் கூடுதலாக தெரிந்த கார்த்தி, அவனுக்கு அப்போது 25 வயது ஆகியிருந்தது. ஆனால் அவனது தோற்றத்திலும் நடையிலும் கண்களிலும் ஒரு கம்பீரம் குடிகொண்டிருந்தது. தலையில் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்த சிகப்பு துண்டு அவனது தனித்துவமான அடையாளமாக திகழ்ந்தது. இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணும்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 100 கார்ன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பல எபிசோட்ஸ் கேட்கலாம். இன்னும் பல ஜானர்ஸ்ல பல சூப்பர் ஆடியோ ஸ்டோரிஸ் இந்த பாப்கார்ன் எஃப்எம் ஆப்ல இருக்கு. ஃப்ரீ கண்டென்ட்டும் இருக்கு, பிரீமியம் கண்டென்ட்டும் இருக்கு. பிரீமியம் கண்டென்ட்லாம் ரீசார்ஜ் பேசிஸ்ல ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்க வேலட் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். தினமும் 1 மணி நேரத்துக்கு நீங்க எபிசோட்ஸ் ஃப்ரீயா கேட்டுக்கலாம். ஆடியோ ஸ்டோரிஸ் கேளுங்க, ஜாலியா இருங்க.